இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பஸ்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய பவுன்சிங் கண்ட்ரோலர், அதாவது பவுன்சிங் அண்ட் ஃபயர் அண்டு பார்த்திங்கன்னா வால் ட்ராப், இந்த மாதிரி வாட்டர் ட்ராப், இந்த மாதிரி எஃபெக்டை பற்றி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பஸ்ஸோ இல்லை ட்ராவல்ஸோ இல்லை ஆட்டோவோ எந்த ஒரு வண்டியாக இருந்தாலும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான். அதாவது எப்படி சொல்லணும்னா தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிற மாதிரி நம்ம ஓனாக டிசைன் பண்ணுறது தான். அதனால் கஸ்டமைசைஸ், அதாவது இப்போ 90 பல்பு உள்ளக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங்கை தூக்கி இப்போ 40 பல்பு மட்டும் கொடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அதாவது அதை வந்து பவுன்சிங் ஆகிறது கரெக்டாக தெரியாது. ஓகேங்களா? எதுனாலனா நம்ம 40 பல்பு தான் கொடுத்துருக்கோம், ஆனால் ப்ரோக்ராமிங்கில் இருக்க 90 பல்பு இருக்குது. அந்த 40 பல்பில் எரியக்கூடியது 40 பல்பில் ஒரு பவுன்சிங் பால் போகுதுன்னா மேலே 90 பல்பு போயிட்டு வர வரல கீழே எம்டியாக இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாங்காக இருக்கும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கஸ்டமைசேஷன் சொல்லிடுறோம். ரெண்டாவது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் நியூ அப்டேட், அதாவது நம்ம பவுன்சிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய இதில் நியூ அப்டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் இருக்கக்கூடிய கண்ட்ரோலருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்டேஜ்னா பவுன்சிங் ஆகிறது அப்படியே ஸ்லோ மோஷனில் ஆகும். நீங்கள் வீடியோஸில் என்னுடைய வீடியோஸ் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பவுன்சிங் ஆகிறது ரொம்ப ஸ்லோ மோஷனில் இருக்கும். கரெக்டாக, அதாவது ரொம்ப ஃபாஸ்ட் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவும் இல்லாமல் கரெக்டான இதில் பவுன்சிங் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்ட்ரோலர் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கரூர், அதாவது கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா அதாவது கொரியர் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்ட்ரைட்டாக சொல்லணும், எப்படி சொல்லணும்னா நம்மகிட்ட பார்த்திங்கன்னா கொரியர் அவைலபிள் இருக்குது. அதாவது இந்தியா ஃபுல்லுமே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் எந்த ஒரு வெஹிக்கிளுக்கு, அதாவது எந்த ஒரு வண்டிக்கு நீங்கள் கேட்டாலுமே நம்ம கஸ்டமைசைஸ் பண்ணி கொடுத்துறோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பவுன்சிங் மட்டும் தான் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா பவுன்சிங் மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், சைடு கோட்டர் கிளாஸ், ஃப்ரண்ட்டு நேம் லைட்டிங் வித்து போலீஸ் லைட்டிங் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட்டு ஃபேஸ் லைட்டிங். ஓகேங்களா? ஃபேஸ் லைட்டிங்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த ஹெட்லைட் இதுக்கெல்லாம் ஞான்லாம் ஒட்டி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுவும் நம்ம பண்ணிட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். மேபி அதாவது உங்களுக்கு, அதாவது எங்கள்கிட்ட கண்ட்ரோலர் மட்டும் தான் கிடைக்குமானா கண்ட்ரோலர் மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் அதாவது உங்களுக்கு ஃபிட் பண்ண தெரியல அப்படின்னாலும் நாங்கள் ஃபுல்லாக, அதாவது உங்களுடைய பஸ்ஸோடைய சைஸு, அதாவது ஃப்ரண்ட் கிளாஸோடைய இன்ச்சஸ் கேட்போம். இப்போ 44 இன்ச்சஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம 44 இன்ச்சஸில் எவ்வளோ பல்பு பிடிக்குமோ அந்த பல்புக்கு உண்டான ஸ்டிப்பு ஒட்டி நம்ம பவுன்சிங் கண்ட்ரோலர் இங்கே ஃபுல்லாக தரவாக செக் பண்ணி கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய கண்ட்ரோலில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயரோ 2 இயரோ 3 இயரோ லைஃப் லாங் உங்களுக்கு கேரண்டி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சேல்ஸ் பண்ணுறப்ப நாங்கள் கேரண்டி இருக்குன்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் சரியான ரெஸ்பான்சிபிள் பண்ண மாட்டோம்னு நீங்கள் நினைக்க வேணாம். நான் கொடுக்கக்கூடிய கண்ட்ரோலர் எதுவும் கம்ப்ளைண்ட், அதாவது நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பவர், அதாவது 5 வோல்ட்டுன்னு நினச்சி 12 வோல்ட்டில் கொடுத்துருவோம். 12 வோல்ட்டில் கொடுக்குறப்ப ப்ரோக்ராம் ரீசெட் ஆயிரும், ஐசி வந்து டெத் ஆகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற கண்ட்ரோலரில் வெளியில் போகிறது எப்படின்னு எனக்கு தெரியல. நான் போடுற கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு கொடுத்தாலுமே ஐசி வந்து டெத் ஆகாது. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் எந்த ஒரு எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்னு எடுத்துட்டாலும் சரி, லைட்டாக ஷார்ட் ஆனாலும் சரி ப்ரோக்ராம் ரீசெட் ஆயிரும் நம்மளோட ஐசியில். அதாவது லைட்டாக ஷார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு மேபி ரெகுலராக அந்த கம்ப்ளைண்ட் வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக எதுவும் பட்டுச்சுனாலும் ஷார்ட் ஆகாது. சப்போஸ் ஷார்ட் ஆச்சுனாலும் நீங்கள் மறுபடியும் ஒரு 900 ரூபா 850 ரூபா போட்டு நீங்கள் கண்ட்ரோலர் வாங்கணும்னு தேவையில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்கிட்ட வாங்கக்கூடிய கண்ட்ரோலராக இருந்ததுன்னா நீங்கள் மறுபடியும் என்கிட்ட நீங்கள் திருப்பி கொரியர் பண்ணிடலாம். கொரியர் பண்ணிடுறப்போ நாங்கள் அந்த ஒரு ப்ராப்ளத்தை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன், அந்த பிளாங்க் ஆயிரும், அதாவது ஷார்ட் ஆயிடுச்சுன்னா பிளாங்க் ஆயிரும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஐசி டெத் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போட்டு புது கண்ட்ரோலர் வாங்குவோம். அந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரிட்டன் என்கிட்ட அனுப்பிச்சுட்டிங்கன்னா நான் அந்த கண்ட்ரோலரை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். அந்த கண்ட்ரோலர் வந்து எவ்வளோ நாள் ப்ரோ நீங்கள் கிளியர் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னா, வித் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா எனக்கு 1 டேஸில் கொரியர் ஆச்சுன்னா, அதாவது இன்றைக்கி நான் கொரியர் போட்டேன்னா, அதாவது இன்றைக்கி நீங்கள் கொரியர் போடுறீங்க, நாளைக்கு எனக்கு ரிஷ்யூ ஆச்சுன்னா நான் நாளைக்கு ஈவினிங்கே உங்களுக்கு ரிட்டன் கொரியர் போட்டுருவேன். அதாவது அந்த 1 டேஸ் மட்டும் தான் டிலே. ஓகேங்களா? கொரியர் பண்ணுறப்ப அப்படிங்கிறப்ப நீங்கள் பயப்பட வேணாம், நீங்கள் தாராளமாக என்கிட்ட ஆர்டர் கொடுக்கலாம். முடிஞ்ச வரலாம் லோ ப்ரைஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எப்படி சொல்லணும்னா இந்த கண்ட்ரோலில் என்னென்ன எஃபெக்ட் வரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எஃபெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாமே நான் நியூ அப்டேட் தான் கொண்டு போயிட்டுருக்கேன், ஓல்டு அப்டேட் எதுவுமே இல்லை. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 எஃபெக்ட் பக்கத்து தான் இப்போ வச்சுருந்தேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 18 எஃபெக்ட் போயிட்டுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நியூ அப்டேட் கொண்டு போயிட்டு தான் இருக்கேன். அதாவது ஃப்ளாஷிங் மட்டும் நம்ம கொண்டு வரல. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஃப்ளாஷிங் பார்த்திங்கன்னா நம்ம அதாவது டிரைவிங் பண்ணுறப்ப ஃப்ளாஷ் அடிக்கிறப்ப அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும், உள்ள கிளாஸுக்குள்ளே டிரைவருக்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். ரெஃப்ளெக்ட் ஆகுறப்ப ஆப்போசிட்டில் வர வைண்டி என்னன்னு தெரியாது. அதனால மேபி நிறைய பேர் பவுன்சிங் போகிறதே வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம ஃப்ளாஷிங் வச்சுருக்கோம், டிலே டைம் கொடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஃப்ளாஷிங். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபயரும் நல்லா ஃபயர் ஆகிறதுனால நீட்டாகவே தெரியும். பவுன்சிங் குதிக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா மைண்ட்யூட்டாக குதிக்கிற மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் எந்த சைஸ் சொல்கிறீங்களோ அந்த சைஸ் நம்ம கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.